ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பானது இருக்குது. அந்த நாளுக்குரிய வழிபாட்டை நம்ம முறையாக செஞ்சோம்னா அம்மனுடைய அருளானது நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நிறைந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையானது வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ஆடி மாதத்தில் 2வது வாரத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் அம்மனை நம்ம எப்படி வழிபட வேணும், நம்ம எப்படி வழிபட்டோம்னா நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும், நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமா இருக்குதா? உங்களுக்கு திருமணம் வர கைகூடுற மாதிரி தள்ளி கொண்டே போய்கொண்டு இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் அம்மன் தாயே போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நீங்களும் ஆடி வெள்ளிக்கிழமையை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆடி மாதத்தில் வரக்கூடிய 2வது வாரத்தில் அம்மனை நம்ம எப்படி வழிபட்டோம்னா நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும். ஆடி 2வது வெள்ளிக்கிழமைக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது? இந்த வழிபாட்டோடு சேர்த்து அம்பிகைக்கு உரிய அபிராமி அந்தாதியை ஆடி மாதத்தில் படிப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிபாட்டு நாளாக ஆடி வெள்ளிக்கிழமை நாளானது சொல்லப்படுது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும் ஒவ்வொரு சிறப்புகளானது இருக்குது. அந்த வகை ஆடி மாதத்தில் வரக்கூடிய 2வது வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம அம்பிகையை சரியான முறையில் வழிபட்டோன்னா வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும். அம்பிகையுடைய அருளானது நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நிறைந்திருக்குங்க. இந்த வருஷம் ஆடி மாதத்தில் மொத்தம் 5 வெள்ளிக்கிழமைகளானது வர இருக்குது. இதில் முதல் வார வெள்ளிக்கிழமையானது முடிஞ்சிருச்சுங்க. ஆடி மாத பிறப்பு நாளான ஜூலை 14ஆம் தேதி ஆடி முதல் வெள்ளிக்கிழமையானது வெள்ளிக்கிழமை வந்திருப்பது சிறப்புக்குரிய விஷயமாகுங்க. ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கோவில்லையோ இல்லைன்னா உங்களுடைய வீட்டிலையோ திருவிளக்கு பூஜை செய்து வழிபடுவது சிறப்பானதாகும். ஆடி முதல் வெள்ளிக்கிழமையில் இந்த வழிபாட்டை செய்ய முடியாதவங்க, அப்படி தவற விட்டவங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய உங்களுக்கு வசதியான ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் கூட இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாங்க. இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலையானது மாறிவிடும். தீராத கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. செல்வ வளமானது பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆண்டு ஆடி 2வது வெள்ளிக்கிழமை ஜூலை 24ஆம் தேதியான இன்று வந்திருக்குது. இந்த நாளில் மிக எளிமையான வழிபாடு செய்வது சிறப்பானதாகும். அதே சமயத்தில் ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிபாட்டை உங்களுடைய வீட்டிலையோ இல்லைன்னா கோவில்லையோ நீங்கள் செஞ்சு வழிபடலாங்க. ஆடி 2வது வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது சிறப்பானதாகும். பொதுவாக பார்த்தீங்கன்னா அம்மன் கோவிலில் மாவிளக்கு ஏற்றி வழிபடுவதை நம்ம பார்த்துருப்போம். இந்த மாவிளக்கு வழிபாடு என்பது ஏதாவது ஒரு வேண்டுதலை முன்வைத்து நம்ம செய்யக்கூடிய வழிபாடாகுங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நோய் பிரச்சனைகள் தீர வேணும், கஷ்டங்கள் தீர வேணும், இல்லைன்னா ஏதாவது வேண்டுதல்கள் நிறைவேற வேணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு அந்த வேண்டுதல்கள் நிறைவேறினா மாவிளக்கு படைக்கிறோம் அப்படின்னு பக்தர்கள் பிரார்த்தனை செய்து வேண்டிக் கொள்வாங்க. அந்த பிரார்த்தனை நிறைவேறியவுடன் தான் இந்த மாவிளக்கு வழிபாட்டை செய்வாங்க. மாவிளக்கு ஏற்றி அம்மனை வேண்டிக் கொண்டோம்னா வேண்டியது அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றுவது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மனிடம் நம்ம ஏதாவது வேண்டுதலாக முன் வச்சுருப்போம். அந்த வேண்டுதலானது நிறைவேறாமல் கூட போயிருக்கலாங்க. இல்லைன்னா யாராவது நமக்காக வேண்டுதல் வச்சுருப்பாங்க, அதை நிறைவேற்ற தவறி இருப்பாங்க. அதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பார்த்திங்கன்னா நம்ம தாங்க பாதிக்கும். இதற்காகத்தான் அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபடுவாங்க. நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்ததற்கு நன்றி கடனாக அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றி பக்தர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. மேலுமே அம்மனுக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் இருக்குமோ, அதனால் அம்மனுடைய கோபத்திற்கு நம்ம ஆளாக வேண்டிய சூழ்நிலை வருமோ அப்படிங்கிற எண்ணம் எல்லோருக்குமே இருந்து கொண்டு தாங்க இருக்குது. அதற்காகத்தான் இந்த மாவிளக்கு வழிபாட்டை செய்வது வேணும் அப்படின்னும் சொல்லப்படுது. மாவிளக்கு வழிபாடு எப்படி செய்வது அப்படின்னு பார்த்தோம்னா பச்சரிசியை
நம்ம பச்சரிசியை சுத்தமாக கழுவி எடுத்துக்க வேணும். அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை நல்லா சுத்தமாக வடிகட்டி நம்ம எடுத்துக்க வேணுங்க. அதற்கு பிறகு நிழலில் கொஞ்சம் நேரம் லேசாக நம்ம காய வைக்க வேணும். அரிசியில் லேசான ஈரப்பதம் இருக்கும்போது அதை நம்ம மாவாக அரைச்சி எடுத்துக்க வேணுங்க. அரிசி மாவில் ஏலக்காய், சுக்கு பொடி போன்றவற்றை சேர்த்து நம்ம அரைக்க வேணும். அரிசி மாவில் அளவுக்கு ஏற்றபடி வெல்லத்தை எடுத்து லேசாக பாகு காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேணுங்க. ஏலக்காய், சுக்கு பொடி கலந்து அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைப்பாக ஊற்றி நல்லா நம்ம பிசைஞ்சு எடுக்க வேணும். அதில் இறுக்கம் இல்லாமல் சற்று தளர்வாக இருக்கக்கூடிய பதத்தில் நம்ம மாவை பிசைஞ்சு வைக்க வேணுங்க. அதுக்கு பிறகு ஆடி 2வது வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு காலை நேரத்துலையோ இல்லைன்னா மாலை நேரத்துலையோ கோவிலுக்கு சென்றோ இல்லைன்னா வீட்டில் இருந்தோ கூட இந்த மாவிளக்கை ஏற்றி நம்ம வழிபட வேணும். பிசைஞ்சு வைத்த மாவை கொண்டு விளக்கு போல் நம்ம செய்ய வேணுங்க. வாழை இலையின் மீது அந்த விளக்கை நம்ம வைக்க வேணும். அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றி வழிபட வேணும். மாவிளக்கு முன்னாடி பூக்களை வைத்து அந்த விளக்கில் அம்பாள் எழுந்தருளி இருப்பதாக நம்ம நினைத்து கொண்டு வழிபட வேணுங்க. நம்முடைய வேண்டுதலை அம்மனிடம் மனதார சொல்லி நம்ம வேண்டிக் கொள்ள வேணும். அதற்கு பிறகு மாவிளக்கில் இருக்கக்கூடிய திரி முழுவதுமாக எரிந்து முடிந்த பின்னாடி இல்லைன்னா 20 நிமிடங்கள் எரிந்த பின்னாடி அந்த மாவிளக்கை மற்றவங்களுக்கு நம்ம பிரசாதமாக கொடுக்கலாங்க. நாமளும் சாப்பிடலாம். ஆடி மாதத்தில் அம்பிகையோடைய அருளை பெறுவதற்கு நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் பார்த்திங்கன்னா நிச்சயமாக அதற்குண்டான அற்புதமான பலனை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்குங்க. அதுலேயும் அம்பிகைக்கு விருப்பமான மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய அம்பிகைக்கு உரிய வழிபாடுகள் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வ வளத்தையும் அள்ளி கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஆடி மாதத்தில் விசேஷமான மங்களகரமான நாட்களில் ஆடி வெள்ளிக்கிழமை வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. வழக்கமாக எந்த மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டாலும் அது சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. அதுலேயும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் அம்மனை வழிபட்டோம்னா கூடுதல் விசேஷமான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. ஆடி மாதத்தில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 5 வெள்ளிக்கிழமைகளானது வர இருக்குது. அதில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஒவ்வொரு விதமான அம்பிகையை வழிபடுவது சிறப்பானதாகும். அப்படி ஆடி மாதத்தில் 2வது வெள்ளிக்கிழமை நாளில் அம்பிகையை மங்கள கௌரியாக நம்ம நினைத்து கொண்டு வழிபட வேணுங்க. எல்லா பெண் தெய்வங்களையும் கௌரியினுடைய வடிவமாக நினைத்து கொண்டு இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்வது சிறப்பானதாகும். அதே போல் சிவபெருமானை அடைய வேணும் என்பதற்காக கடுமையாக தவம் இருந்து ஈசனை எப்போதுமே பிரியாமல் இருக்கக்கூடிய வரத்தை பெற்றவள் அம்பிகையாவாங்க. அவளை போலவே விரதம் இருந்து வெள்ளிக்கிழமை நாளில் வழிபடக்கூடியவங்களுக்கு மனம் மகிழ்ந்து முழுமையான அருளை அம்பிகை கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருதுங்க. ஆடி 2வது வெள்ளிக்கிழமை நாளில் அதிகாலையில் எழுந்திரிச்சு குளித்து விட்டு மஞ்சள் குங்குமத்தை வைத்து விட்டு நம்முடைய விரதத்தை நம்ம தொடங்க வேணுங்க. முடிந்தவங்க நாள் முழுவதும் உபவாசமாக அதாவது விரதத்தை நம்ம கடைபிடிக்கலாம். முடியாதவங்க உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க எளிமையான சைவ உணவுகளை சாப்பிட்டு கொண்டு கூட நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கலாங்க. அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அன்றைய நாளில் மாலை 4:30 மணிக்கு பிறகு 6 மணிக்குள்ளான நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு மனையில் சிவப்பு துணியை விரித்து அம்பிகையுடைய படத்திற்கு என்ன பூ உங்களுக்கு கிடைக்குதோ அந்த பூவை நீங்கள் வைத்து வழிபடலாங்க. அதற்கு பிறகு விளக்கேற்றி நீங்கள் வைக்க வேணும். வெற்றிலை பாக்கு, பழம், மஞ்சள், குங்குமம், 11 ரூபாய் காணிக்கை போன்ற மங்கள பொருட்களை அம்மனுக்கு நீங்கள் படைத்து வழிபட வேணுங்க. ஆடி 2வது வெள்ளிக்கிழமை நாளில் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ரவிக்கை துணி, வளையல், பூ போன்றவற்றை வைத்து கூட நீங்கள் அம்பிகையை வழிபடலாங்க. அதே போல் அம்பிகைக்கு பாயாசம், சக்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். இல்லை இதில் ஒன்று தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பாயாசம் இல்லைன்னா சக்கரை பொங்கல் உங்களால் எது முடியுதோ அதை நெய்வேத்தியமாக படைத்து அம்பிகையை வழிபடலாம். அன்றைய நாளில் லலிதா சகஸ்ரநாமம், காமாட்சி அஷ்டோத்திரம், துர்காஷ்டகம், துர்கை அம்மன் ஸ்லோகம் போன்றவற்றை நீங்கள் படிக்கலாங்க. இல்லைன்னா உங்களுக்கு தெரிந்த அம்மன் ஸ்லோகங்களை சொல்லலாம். மந்திரங்களை சொல்லி கூட நீங்கள் வழிபடலாங்க. எதுவுமே தெரியாதவங்க அபிராமி அந்தாதி எந்த பாடல் தெரியுதோ அதை சொல்லி கூட நீங்கள் வழிபடலாம். அதற்கு பிறகு கற்பூர ஆரத்தி காட்டி பூஜையை நீங்கள் நிறைவு செய்ய வேணுங்க. அம்மனுக்கு படைத்த மங்கள பொருட்களை ஏதாவது ஒரு சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் கொடுக்க வேணும். அதே போல் அந்த சுமங்கலி பெண்களிடமிருந்து நீங்கள் ஆசிகளை பெற வேணுங்க. அம்மனுக்கு படைத்த பிரசாதத்தை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஆடி 2வது வெள்ளிக்கிழமையில் அம்மனை இப்படி வழிபடுவதனால குடும்பமானது நன்றாக இருக்குங்க. தீர்க்க சுமங்கலி வரமானது கிடைக்கும். மங்களகர
சந்தோஷகரமான வாழ்க்கையானது அமையும், மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மனுடைய அருளானது பரிபூர்ணமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு, ரிலேட்டிவ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு மகாலட்சுமி பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.